அந்த கொடூர உருவம் நித்யா சரான் காதலி அவளைக் காணவில்லை. யாரோ கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்து கொன்றுவிட்டார்கள் என்று போலீஸ் சொன்னபோது சரான் அங்கே அழுதார். நித்யாவை நினைத்து நினைத்து குடித்துக் கொண்டிருந்தான். சாகலாம் என்று கையை அறுத்துக் கொண்டபோது நண்பர்கள் அவனை காப்பாற்றினர். அதற்குப் பிறகுதான் ராம் நித்யாவின் இருப்பை உணர ஆரம்பித்தான். நண்பர்களிடம் சொன்னபோது அவர்கள், நீ நித்யாவை பற்றி அதிகம் நினைத்துக் கொண்டிருப்பதால் அப்படித்தான் இருக்கும் என்று ஆறுதல் சொன்னார்கள். அரண்மனையின் அந்த பயங்கரமான இருளுக்குப் பின்னால் ஒரு நீண்ட சோகக் கதை ஒளிந்திருந்தது. அந்த கல்லூரியின் மைதானத்தில் நுழையும் போதே ஒரு அதிகாரம் பிறக்கும். அவன் பெயர் சாரன். கல்லூரி சீனியர் மற்றும் மாணவர் தலைவர். அனைவரும் அவனைக் கண்டு அஞ்சுவார்கள் அல்லது வியப்பார்கள். அன்று கல்லூரி வளாகத்தின் ஒரு ஓரத்தில் முதலாண்டு மாணவி நித்யா சில மாணவர்களால் ராக்கிங் செய்யப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். ஏய், இங்கே வா, பாட்டுப்பாடு! அவளை துன்புறுத்தினர். அப்போது அங்கே மின்னலாக வந்து நின்றான் சாரன். அவனது ஒற்றை பார்வையில் அந்த மாணவர்கள் சிதறி ஓடினர். சாரன் நித்யாவை பார்த்தான். முதல் பார்வையிலேயே அவளுக்குள் ஏதோ ஒன்று அவனை ஈர்த்தது. ஆனால் அவன் அதை எளிதில் காட்டிக் கொள்ளவில்லை. என்னை வந்து பார்த்ததற்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டாமா என்று செல்லமாக அதட்டினான். நித்யா பயந்து போனாள். அன்று தொடங்கியது அவர்களது விசித்திரமான சந்திப்பு. நித்யாவின் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அவள் தன் தாயை மட்டுமே உலகமாகக் கொண்டு வாழ்ந்தாள். ஒருநாள் நித்யாவின் தாய் திடீரென மயங்கி விழுந்த சமயம் சாரன் அவளுக்கு தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருந்தான். பதற்றத்தில் இருந்த நித்யா, என்னை விட்டுவிடு, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று கத்திவிட்டு போனை வைத்தாள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் சாரன் அவள் வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸுடன் நின்றான். நித்யாவின் தாயை காப்பாற்றினான். அவளது தாய்க்குத் தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அவனே முன்னின்று கவனித்துக் கொண்டான். அந்த அன்பும் அக்கறையும் நித்யாவின் மனதை உருக்கியது. சாரனின் முரட்டுத்தனத்திற்கு பின்னால் இருந்த ஈரமான இதயம் அவளுக்கு புரிந்தது. நித்யா சாரன் காதல் உறுதியானது. இரு வீட்டாரும் சம்மதித்தனர். நிச்சயதார்த்தமும் முடிந்தது. சாரனின் பிறந்த நாள் அன்று அவனது நண்பர்களுக்கு நித்யாவை